போராடிக்கிட்டே தான் இருக்காங்க வாழ்க்கை முழுசும். முத சமாதானம் யார் காலத்தில் வருது? சாலமோன் காலத்தில் அந்த இளைப்பாறுதல் வருது. அந்த இளைப்பாறுதல் காலத்தில் தான் அந்த தேவாலயத்தை அவனால் என்ன செய்ய முடிஞ்சது? கட்ட முடிஞ்சது. அந்த வசனத்தை எடுத்துட்டீங்களா? 1 ராஜாக்கள் 5 நாள் வாசிங்க. 1 ராஜாக்கள் 5 நாள். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் என்றும் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். அப்படின்னா சண்டே கிடையாது, நம்ம வாழ்க்கையில எந்த போராட்டம் கிடையாது. இளைப்பாறுதல் தந்தபடினால எதை கட்டுறோம்? இந்த புது கோயிலுக்குள்ள நம்ம போகிறோம். அந்த 30வது வருஷம் இந்த பிரதிஷ்டை பண்டிகை இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நமக்கு வாழ்க்கையில ஒருவேளை இல்லாம இருந்துச்சுன்னா, இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிற ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு பண்டிகை. கர்த்தர் இந்த பண்டிகை நமக்கு ஆசீர்வாதம் தரப்போறார். அல்லேலூயா. எங்கேயும் இளைப்பாறுதல், சுற்றிலும் இளைப்பாறுதல், சுற்றிலும் அமைதல், சுற்றிலும் சந்தோஷம். அப்பந்தான் அந்த தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த இளைப்பாறுதல்ல தான் என்ன கிடைச்சது? பாலும் தேனும் ஓடுற ஆசீர்வாதம். அப்ப 3வது கர்த்தர் எங்க வாசம் பண்ணாரு? முதல்ல கல்லு, 2வது மரம், 3வது கல்லும் மரமும், 4வது எங்க வாசம் பண்ணாரு தெரியுமா? இவங்க எல்லாம் எருசலேம்ல இருந்து எங்க போயிட்டாங்க? அடிமைகளா பாபிலோனுக்கு போயிட்டாங்க. பாபிலோனுக்கு போனா அங்க யாது கோயில்? பாபிலோனுக்கு போனா கோயில் உண்டா? அங்க பாட்டு சத்தம் கேட்குமா? அங்க சங்கீதம் 139 பார்க்கிறோம். அவங்க கேட்காங்க, என்ன கேட்காங்க? சியோன் பாட்டுல கொஞ்சம் எங்களுக்கு என்ன செய்யுங்க, பாடுங்க. அப்போ என்ன சொன்னாங்க? கர்த்தரின் பாட்டை பாட முடியுமா? அங்க போய் உட்காந்துட்டு கர்த்தர் பாட்டை படிக்க முடியுமா? எங்க போய் உட்காந்துட்டு பாபிலோன்ல உட்காந்துட்டு கர்த்தருக்கு பாட்டை படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? பாபிலோன் நம்ம தேசம் இல்லையே, அது கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணாத ஒரு இடமாச்சே. பாபிலோன் எப்படிப்பட்ட இடம்? பாபிலோனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? பாபிலோன் எப்படிப்பட்ட இடம்? மகா பாபிலோன், பாபிலோன் த கிரேட். மகா பாபிலோன் விழுந்தது, பாபிலோன் த கிரேட், அதான் அதுக்கு மகா பாபிலோன். இந்த பாபிலோனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அந்த சூழல்ல ஜனங்கள்லாம் எதுக்கு பாபிலோனுக்கு போனாங்க? கீழ்ப்படியாமை. நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் நம்ம யாருக்கு கீழ்ப்படிய மாட்டோம்? நம்ம நிறைய நேரம் கீழ்ப்படிய மாட்டோம், வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம், வார்த்தைக்கு பயப்பட. தேவ பயம் நமக்கு இல்லை. தேவ பயம் நம்மளை விட்டு போயிடுது. தேவ பயம் நம்மளை விட்டு போய் நமக்கு கீழ்ப்படிதல் நம்ம எங்க போயிடுவோம்? நம்ம எங்க வாசம் பண்ணுகிறவனாயிரும்? லிட்டரலா வாசம் பண்ண மாட்டாங்க. லிட்டரலா நம்ம மாம்சம் இங்க தான் இருக்கும். அனுபவம் என்ன அனுபவம் ஆயிரும்? பாபிலோனின் அனுபவம் ஆயிரும். பாபிலோனின் அனுபவம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவமா இருக்குது? பாபிலோனின் அனுபவம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம்? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அனுபவிச்சாங்கல்ல, அதுதான் பாபிலோனின் அனுபவம் ஆயிரும். எவ்வளவு அதிகமா சூளையை சூடு பண்ண சொல்லுவான்? 7 மடங்கு. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கை அப்படி ஹீட் ஆயிட்டே போகுது. 1 மடங்கு, ஃபர்ஸ்ட் 1 மடங்கு இருக்கும். இன்னும் கீழ்ப்படியாம போனோம்னா 1 எத்தனையாகும்? 2 ஆகும், கொஞ்சம் சூடாகும். இன்னும் கொஞ்சம் நாள் ஆக 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 இன்னும் அப்படியே விட்டோம்னா இந்த இடத்துல எத்தனையாகும்? 3 மடங்கு சூடாகும். அப்புறம் 4 மடங்கு சூடாகும். இப்படி சூடாயிட்டே போகும். எத்தனை மடங்கு சூடாக்குனாங்க? பாபிலோனின் அனுபவம் அதுதான். சூடாவே இருக்கும் வாழ்க்கை, கூலா இருக்காது, ஜாயா இருக்கு, ஹாப்பியா இருக்காது, மகிழ்ச்சியா இருக்காது. வாழ்க்கை சூடாவே போயிட்டு கொதிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும் வாழ்க்கை. பாபிலோனின் அனுபவம். ஆனா அந்த பாபிலோன்ல போய் ஜனங்களை என்னதுமா செஞ்சாங்க? கொஞ்ச நாள் உட்கார்ந்து பார்த்தாங்க. வருத்தத்துக்கு மேல வருத்தம் வருது, துக்கத்துக்கு மேல துக்கம் வருது, வேதனைக்கு மேல வேதனை வருது, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது, போராட்டத்துக்கு மேல போராட்டம் வருது. என்ன செய்யணும் தெரியல. எங்கேயும் இருள். ஏன்னா எது இல்லை உங்களுக்கு? தேவாலயம் இல்லை, மங்கள கீத இசை இல்லை, பாட்டு இல்லை, வசனம் இல்லை, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னு சரி அதான் நமக்கு கிடைச்ச விதி தான் அப்படின்ட்டு என்ன செஞ்சிடல, உட்காந்துடல. என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஜப ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சது அப்பந்தான். இயேசு ஜப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணாரு இருக்கா?
இந்த ஜெபாலயங்கள் டெவலப் ஆன நேரம் எப்போ தெரியுமா? சங்கீதங்கள் எல்லாம் தொகுத்த நேரம் எப்போ தெரியுமா? கீழ்ப்படியாமையில பாபிலோன்ல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் எதை நினைச்சு அழுதாங்க? சீயோனை நினைத்து அழுதோம். நம்ம பாபிலோன்ல உட்கார்ந்து இருந்தோம்னா நம்ம எதை நினைச்சு அழணும்? சீயோன் நினைச்சு நம்ம எதை நினைச்சு அழுதோமோ அது நமக்கு வந்து சேரும். தேவாலயத்துல எதை நினைத்து அழுகிறோமோ அது நமக்கு வந்து சேரும். அவங்க சொன்னாங்க, நாங்கள் பாபிலோன் ஆறுலண்டையில உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து, பாபிலோன்ல உட்கார்ந்துட்டு சீயோனை நினைச்சாங்க. தேவாலயத்துல எதை நினைத்து அழுகிறோமோ, எதை நினைத்து புலம்புகிறோமோ, கர்த்தர் அதை நமக்கு என்ன செய்வார்? தருவார். அந்நாள் தேவாலயத்துல இருந்து உட்கார்ந்து அழுதா. எதை நினைச்சு அவ அழுதாலோ அதான் கர்த்தர் அவளுக்கு என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. சிமியோன் வந்தான், எதை நினைச்சு வந்தானோ கர்த்தர் அதான் அவனுக்கு என்ன செய்தாரு? அத அவனுக்கு விளக்க காட்டினாரு, அவனுக்கு கிடைச்சது. சியோனை நினைச்சு அழுறோம். இன்னைக்கு நீங்க எதை நினைச்சு அழுது கொண்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில எதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கீங்க? கர்த்தர் அதை உங்களுக்கு என்ன செய்வாரு? தருவார். எது உங்களுக்கு வேணும்னு நினைச்சு நீங்க அழுறீங்க, அழுது ஆண்டவர்கிட்ட கேட்கீங்க, கர்த்தர் அதை உங்களுக்கு என்ன செய்வாரு? தருவாரு. அந்த நெருக்கடி காலகட்டத்துல, உபத்திரவ காலகட்டத்துல அங்க அவங்க ஜெபாலயங்களை எழுப்புனாங்க. சங்கீத புஸ்தகம் இருக்குல்ல, இந்த சங்கீதத்தெல்லாம் கம்பைல் பண்ணது, ஒருங்கிணைச்சது எப்ப தெரியுமா? பாபிலோன்ல அடிமைகளா இருக்கும்போது, சுய தேசத்துல இருக்கும்போது இல்ல, பாபிலோனுக்கு போகும்போதுதான் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? சங்கீதங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சாங்க. பாபிலோன்ல உட்கார்ந்தா வாசிச்சான். என்ன வாசிச்சான்? இன்னும் எத்தனை வருஷம் இது போகும் அப்படிங்கிறத தானியேல் உட்கார்ந்து எங்க வாசிச்சான்? பாபிலோன்ல உட்கார்ந்து தான் வாசிச்சான். இன்னும் 70 வருஷம் இதுதான் நிலைமை. அந்த 70 வருஷம் முடியும் போது தான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். தெரிஞ்சுக்கிட்டான், தீர்க்கதரிசி மூலமா எழுதி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டான், வாசிக்க ஆரம்பிச்சான். பாபிலோன்ல உட்கார்ந்து இருக்கும்போது தான் அவங்க எதை டெவலப் பண்ணாங்க? கர்த்தரை விடல. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, எவ்வளவு உபத்திரம் வந்துச்சு, எவ்வளவு பின்வாங்கி போனோம், எவ்வளவு தூரம் போனாலும் நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கையா என்ன செஞ்சோம்? இருந்தோம். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தாங்க. அந்த தேவாலயத்தை அவர்கள் அங்கங்க கட்டினாங்க. அந்த தேவாலயம் தான் இயேசு வரும்போது, அந்த தேவாலயங்கள் தொடர்ந்து எங்கேயும் கட்ட ஆரம்பிச்சாங்க. சினகாக்ஸ், ஜெபாலயங்கள், சாரி தேவாலயம் இல்லை, ஜெபாலயம். இந்த ஜெபாலயங்களை அங்கங்க கட்டினாங்க. அந்த ஜெபாலயங்கள் தான் இயேசு வரும்போது பிரசங்கம் பண்றதுக்கு வாய்ப்பான ஒரு இடமா என்ன செஞ்சது? மாறிச்சு. உபத்திரவத்தில் இருக்கும்போது எழும்பின அனுபவம். இப்போ உபத்திரவப்படுறீங்களா? தூரம் போயிட்டீங்களா? பாபிலோனின் அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இந்த உபத்திரவங்கள்லாம் உங்களுக்கு அனுபவங்களாக மாறும். கர்த்தர் அந்த இடத்துல மகிமைப்படுவார். வந்து சரி, இப்படி ஆண்டவர் எல்லா இடமும் என்ன செஞ்சுட்டே இருக்காரு? வாசம் பண்ணிட்டே இருக்காரு. கடைசியா எங்க வாசம் பண்றாரு? இனி அவர் இங்க இருந்து எங்க போக மாட்டாரு, எங்கேயுமே வாசம் பண்ண போக மாட்டாரு. இதான் ஃபைனல், கடைசி. எங்க வாசம் பண்றாரு? நீங்களே அந்த அங்கங்க எல்லாம் இருந்து பார்த்தாரு, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. நோவா கல்ல பலிபீடம் கட்டி பலி செலுத்தினா, கர்த்தர் வந்தாரு, முகர்ந்தாரு, அங்கீகரிச்சாரு, எல்லாம் இருந்தது. பழையபடி நோவா என்ன செஞ்சான்? நோவா திராட்சை ரசம் குடிச்சு போதை ஓவராயி நோவாவால் அதில் என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. இப்படி எல்லாமே அப்படித்தான் இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, எருசலேம் தேவாலயத்துல போய் வாசமா இருந்து நல்ல நன்மை செஞ்சிடலாம், எருசலேம் தேவாலயத்துல வாசமா இருந்தா எல்லாம் கரெக்டா இருக்குன்னு பார்த்தாரு. எருசலேம் தேவாலயத்துல வாசமா இருந்தாலும் என்ன நடந்துச்சு? சர்ச்சை எப்படி ஆயிட்டு? வியாபார ஸ்தலமாயி கள்ளர் குகையாகி போச்சு. கோயில கடவுளாலே மீட்க முடியல. இன்னைக்கு நிறைய கோயில் அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்கு? மனுஷன் இருந்து கோயில கடவுள் மீட்க முடியாம போராடிட்டு இருக்கு. மனுஷன் இருந்து கடவுளால என்ன செய்ய முடியல. சில கோயில அப்படி மீட்க முடியாது. சில ஊருக்குள்ள போய் மாட்டிக்கிடும். நாங்க பல ஊர் சுத்தி வரோம்னு எங்களுக்கு தெரியும்.
சில ஊருக்குள்ள கோயில் மாட்டிக்கிடும் ஆட்கள் கையில. கடவுள் அதுக்குள்ள இருந்து அவர் வெளியே வர முடியாம என்ன செய்வாரு? அவரை உள்ளே விட மாட்டான், சில கோயில்ல அவரை வெளியே விட மாட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, தேவாலயம் எப்படி இருக்கு? கள்ளர் கோயா மாற்றி வச்சிட்டான். இவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சொல்லி, இவன் இஷ்டத்துக்கு ஒன்னொன்னு ஆரம்பிச்சு, இவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, இனிமேல் கல்லால கட்டப்பட்ட பலிபீடத்தில் என்ன செய்யக்கூடாது? வாசமா இருக்கக்கூடாது. இனி மரத்தால கட்டப்பட்டதுலையும் வாசமா இருக்கக்கூடாது. இனி மரமும் கல்லும் சேர்ந்ததுலையும் என்ன செய்யக்கூடாது? வாசமா இருக்கக்கூடாது. இனிமே ஜெபாலயத்திலையும் வாசமா இருக்கக்கூடாது. பார்த்தாரு, மனுஷனை நீங்களே இருந்தாலே சரீரத்துல வாசம் பண்ண விரும்புறார். கர்த்தர் சரீரத்துல வாசம் பண்ண விரும்புறார். இது ரொம்ப டஃப்பான ஒண்ணு. அதைத்தான் வாசிக்க கேட்டோம். நீங்களே அந்த ஆலயம். உங்களுக்குள்ள யார் வாசமா இருக்கா? இயேசு வாசமா இருக்கிறார். இந்த வாசமா இருக்கிறது எதுக்கு? ஏன் வாசமா இருக்காரு? பரிசுத்த ஆவியானவர் உள்ள வாசமா இருக்காரா? எதுக்கு தெரியுமா? உள்ளுக்குள்ள வாசமா இருக்கிறாரு. கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள வாசமா இருந்தா, கடவுள் வாசம் பண்ற இடத்துல யார் வாசம் பண்ண முடியாது? சாத்தாவும் வாசம் பண்ண முடியாது. கடவுள் வாசம் பண்ற ஒரு இடத்துல இருளுக்கு அங்க என்ன இல்லை? வேலை இல்லை. இயேசு அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்ட அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர். இயேசு அப்படின்னா வல்லமை. இதெல்லாம் உள்ள இருக்கும்போது, ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருக்கும்போது எந்த சாபமாவது உள்ள வருமா? ஏதாவது சரீரத்துக்குள்ள வருமா? எந்த பாவமாவது ஆளுமா சரீரத்தை? ஆளாது. அதான் ஆண்டவர் பார்த்தாரு, எதுல வாசம் பண்ண விரும்புகிறாரு? நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்களே அந்த ஆலயம். ஒரு நாள் மகிமையில வருவர். இயேசு சொன்னாரு, இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, 3 நாளைக்குள்ள அதை என்ன செய்வேன்? இந்த ஆலயம்னு எதை சொன்னாரு? சரீரமாகிய ஆலயத்தை சொன்னார். 3 நாள் எழுப்பன்னார். நமக்குள்ளே அவர் வாசமாய் இருந்தார்னா, சாவுக்கிடமான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற அதிகாரம் ஒரு நாள் வெளிப்படும். உயிர்ப்பிக்கிற வல்லமை ஒரு நாள் வெளிப்படும். அதுக்கு தான் இந்த சபையில நம்ம எல்லாருமே அங்கமா இருக்கிறோம். அதனாலதான் இந்த சரீரத்தோட ரத்தத்தோட நம்ம பங்கு பெறுகிறவங்களா என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆண்டவர் கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எத்தனை அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த அனுபவங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி இன்னைக்கு இந்த 30வது பிரதிஷ்டை பண்டிகையில நம்மை பிரதிஷ்டை செய்யும், மறு பிரதிஷ்டை செய்யும். ஆண்டவரே, நான் தான் அந்த ஆலயம், எனக்குள்ளே வாசமாயிரும். நான் மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் எனக்குள்ள வாசமா இருந்தாதான் மீட்கப்படும் நாள்னு ஒரு நாள் என்ன செய்யும்? வரும். அந்த நாள்ல இயேசு எழும்பினது போலவே நானும் என்ன செய்வேன்? எழும்புவேன். அதுக்காக தான் தேவாலயத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அதுக்காக தான் அந்த சரீரத்தோட ரத்தத்தோட பங்கு பெறுகிறவளா இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், சந்தோஷம், அவருடைய ஆசீர்வாதம். அவர் எனக்குள்ள வாசமா இருந்தார்னா என் வாழ்க்கையில ஒண்ணு கிடையாதுன்னு உனக்கு எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு எல்லாமே என்ன செய்யும்? கிடைக்கும். எனக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு போதுமானவருடைய பிரசனத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த திருவிருது அப்படி நம்மை வழி நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். நம்முடைய காணிக்கைகளையும் அவருடைய சமத்தில் அர்ப்பணிக்கொண்டவாய் அவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 213வது பாடலை பாடுவோம். தந்தானை துதிப்போமே. அப்பொழுது ஆலய பிரதிஷ்டை ஸ்தோத்திர காணிக்கை கவர்களை முன்பதாக நீங்கள் படைக்க உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறோம். கவர் தேவைப்படுகிறவர்கள் ஆலயத்தின் முன்பகுதியில் இருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 213வது பாடலை பாடுவோம். Yeah.
மகிழ் கொள்ளுவையே நாமும் தந்தானை துதிப்போமே. தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கழித்தாயே. இன்று கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மே சுனமாரி பொறுமையிலுமே. இன்னும் கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சொன்னமாரி பொறுமையிலுமே தந்தானை துதிப்போமே. அழைந்து பிரிந்து சத்து குலைந்தனை சத்தியாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம். சத்து குலைந்தனை சத்தியாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம் தந்தானை துதிப்போமே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 191வது பாடலை பாடுவோம். ஆத்துமமையின் பொழுது. நாள் வரை அன்புமே
நினைவொரு தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. நம்மை நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, தயவுள்ள பிரசன்னம், கிருபையின் ஆசீர்வாதம் 30 ஆண்டுகளாக கர்த்தர் இந்த திருச்சபையின் மக்களை வழிநடத்தி வந்த எல்லா தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகுதி அற்றவர்களாய் இருந்தாலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதற்கு, எங்களை ஆண்டவரே எங்கள் ஆத்துமா ஈடேற எங்களை பலப்படுத்துகிறதற்கு, எங்களை தாங்குகிறதற்கு போதுமானவராக இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சாட்சியின் வசனம் இதுவரை எங்களை பலப்படுத்தி, இதுவரை எங்களை திடப்படுத்தி நடத்துகிற எல்லா அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தையும் கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நன்றியோடு கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிற இந்த பண்டிகை நாளில ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்காக உமக்கு நன்றி செலுத்தி எத்தனை அனுபவங்களின் வழியில கர்த்தரைகளை நடத்தினார் என்று சொல்லி உம்மை ஸ்தோத்தரித்து, பேதுரு தன்னை அர்ப்பணித்து உம்முடைய பாதத்துல விழுந்தது போல ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய பாதத்துல விழுகிறோம். எங்களுக்கு நீர் தந்த யாவும், இந்த வாழ்வு ஆண்டவரே, இந்த வசதி ஆண்டவரே, இந்த உயர்வு ஆண்டவரே, இந்த இடத்துல வாசம் பண்ணுகிற ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தவைகள். உம்முடைய கரத்தின் நன்மையினால நாங்கள் திருப்தி ஆனோம் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற இந்த வேளையில ஓ தேவ கிருபை இறங்கி ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. ஆண்டவரே, இதோ தேவாலயத்தில் அழுது கொண்டிருக்கிற காரியம், சீயோனை நினைத்து அழும்பொழுது கர்த்தர் அந்த சீயோனை அவர்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த தேவாலயத்தில் எதை நினைத்து எந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனோம் என்று சொல்லி நினைத்து அழுது கொண்டிருக்கிறாளோ, இந்த இடத்துல எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாளோ, எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாளோ, கர்த்தர் அதை நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களில் வாய்க்கும்படி செய்து ஆசீர்வதிக்கிற ஒரு அனுபவத்தின் ஆசீர்வாதத்தை இந்த 30வது பண்டிகையில கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஈவாக கொடுத்த ஆசீர்வதியும் ஆண்டவரை எல்லார் மேலும் பூரண கிருபை அன்றைக்கு ஆண்டவரை ஆதி சபையில உண்டாயிருந்தது போல எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் சொன்ன வார்த்தையின்படி இந்த சரீரத்தின் இரத்தத்தையும் பெற்றுக் கொள்ளும் பொழுது அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தாரும். ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதியும். நெருக்கத்தில் இருக்கிறவர்கள், உபத்திரவத்தில் இருக்கிறவர்கள், போராட்டத்தின் வாழ்க்கையில இருக்கிறவர்கள், குடும்பங்களிலே சமாதானம் இன்றி வாழுகிறவர்கள், ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கவலைப்படுகிற ஒவ்வொருவரையும் கண்கள் பார்க்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை விசாரிக்கிற ஒரு ஸ்தானமாக இந்த ஸ்தானம் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை விசாரித்து வழிநடத்துகிற கிருபை விசேஷமாக இந்த ஆராதனையில வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில பங்கு பெற்ற பெரியோர் முதல் சிறியோர் வரை ஆசீர்வதி. வியாதி வேதனையினால கஷ்டப்படுகிறவர், சரீர பலவீனத்தினால கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் ஆண்டவரே, நீங்களே அந்த ஆலயம், இந்த ஆலயத்திற்குள்ளே நீர் வாசமாய் இருக்கும்போது புது பலம் அடையத்தக்கதாக இயேசு பலவீனர் அல்ல, நீர் பலம் உள்ளவராய் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி பலப்படுத்தி ஒவ்வொரு சரீரங்களையும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. அன்போடு அர்ப்பணிப்போடு படைத்திருக்கிற காணிக்கைகளை, ஒவ்வொரு காணிக்கைகளையும் பொருத்தனையோடு படைத்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னும் பொருள் காணிக்கைகள் கொடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் கொடுத்த அன்பின் காணிக்கைகளையும் இந்த ஆசனம் நடைபெறுவதற்கு ஆண்டவரே தங்களுடைய உழைப்பை, தங்களுடைய அர்ப்பணிப்பை கொடுத்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இதற்கேற்ற ஆசீர்வாதத்தால் நிரப்பும். உமக்கு சித்தமானால் அடுத்த ஆண்டில ஆண்டவரே இதே நாளில ஆண்டவரே இந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்கிறதற்கு கர்த்தர் எங்கள் கரங்களை பலப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்து முடிக்க போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு முன் சென்று காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்ய போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும். தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்த எங்களுக்கு அருள் தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அப்பத்தை பிட்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ திருக்குமாரனை எங்கள் வாழ்க்கையில விளங்க பண்ணி ஒவ்வொருவரும் இந்த 30வது பிரதிஷ்டை பண்டிகையில கர்த்தர் வாசம் பண்ணுகிற தெரிந்து கொண்ட இந்த ஸ்தானத்துல எழுந்தருளி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஜபம் பண்ண கடவோம். இரதான குருநாதா இரசன்னா அருள் வீரே
கசிட நடுவிலே மாணவரே பிதாவோடும் அபியோடும் இணைந்தோரே தேவானால் பிசகாதே பெருந்தகையே அப்பமதை மேற்காயிலே வெளிப்படுத்தும் ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். தேவரே, மனிதல் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்னை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளும் அவரை தந்தருளி நீரே. இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு இயேசு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்புண்டாம் உங்களுக்கு மனிதர்காம் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். கர்த்தாவும் மகனும் காத்திரு போகும் வருகைக்காக ரட்சகராய கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோட சுலமாக பரமண்டலங்களில் இருக்கிறார். எங்கள் பிதாவே, எங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, விசுத்தம் பரமலையிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களாக இருக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் தீமையில் எங்களை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நிறைந்திருக்கிறது. இந்த பந்தியில பங்கு பெறுகிறதற்கு முன்பதாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தப்புவித்தார் பாவத்தின் வல்லமைக்கு, கொடிய மரணத்தின் வல்லமைக்கு நம்மை தப்புவித்தார். அவருடைய இரக்கம் எத்தனை பெரியது! நம்மை வழி நடத்தினார். நாம் துன்பப்படும் போதெல்லாம் நம்மோடு கூட நடந்தார். நமக்கு ஆறுதலின் தெய்வமாக வந்தார். இந்த தேவாலயத்தில் அப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருந்தார். தகுதியே இல்லாவிட்டாலும் எத்தனை ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாக நம்மை மாற்றினார். நாம் பாவிகளா இருந்தோம், நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதற்கு தெரிந்து கொண்டார். பலவீனராய் இருந்த போதும் நம் மத்தியிலே உயிர் தெழுந்த தம்முடைய பிரசன்னத்தை விளங்க பண்ண அவர் சித்தமாய் இருந்தார். கண்ணீரோடு கேட்ட எல்லாவற்றையும் இந்த தேவாலயத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். எவையெல்லாம் கேட்டோமோ எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் எத்தனை போதுமானவராய் இருந்தார். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கட்ட சொல்லுகிறார். நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆண்டவரே, இந்த பகுதியில இந்த தேவாலயம் ஒரு வெளிச்சத்தை போல இருக்க எங்களை பயன்படுத்தும் சொல்லி மறுபிரதிஷ்டை செய்வோம். நம்மை நீங்களே அந்த ஆலயம். ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன்.
என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒரு பரிசுத்த ஆலயமாய் என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னை தகுதிப்படுத்தி உங்களுடைய சரீரத்தின் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்தி என்னை ஆசீர்வதியும். எனக்குள்ளே வாசமாயிரும். பெரிய அர்ப்பணிப்போடு ஆயக்காரனுடைய ஜெபத்தை 3 முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? ஜகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியின் எங்களுக்கே தேவாட்டு குட்டியின்
ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தினாலே நன்றியோடு பெற்றுக்கொண்ட நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்த 30 ஆண்டுகளாக எங்க வாழ்க்கையில போதுமானவராக இருந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து இதுவரை எங்களை நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தப்புவித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஓ கர்த்தர் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுகிறதற்கு, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதற்கு, தகுதியற்ற எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதற்கு நீர் வல்லவராக இருந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. போதுமானவராக இருந்து இனிமேல் நடந்து போறதற்காய் உமக்கு நன்றி. அந்த மகிமை விளங்க போறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரே இந்த மாலை வேளையில இந்த திருவிருந்தில் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை எங்க வாழ்க்கையில ஒவ்வொருவர் வாழ்விலும் தனிப்பட்ட முறையில விளங்க பண்ணார். ஆண்டவரே செய்கிற உம்முடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே கரகத்தில் வச்சாவாய் ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை உற்சாகமாய் தொழுதேற்று நாம் வர அன்புவை காதலித்தான் உன் ஆண்டவரை தொழுதேற்று ஒற்றுணர்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபையை கொடி சூட்டும். ஒற்றுணர்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபையினால் ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று அன்புவை காத்தளித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. கரங்களை தட்டி வாசம் பண்ணுகிற ஆண்டவரை, ஓ நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிற ஆண்டவரை, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரித்து எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய திரையினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. என் ஆத்துமாவே ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட போக கடவோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, நம்முடைய சேகர் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய வரவேற்பு இருக்குது. ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நீங்கள் அமர்ந்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனையிலே நம்மோடு கூட பங்கு பெற்று குடும்பமாக பங்கு பெற்று அவருடைய வார்த்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட சேகர தலைவர் ஆவின் ஐயா அவர்களுக்கு அன்போடு கூட நாம் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு சேகர தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்கள், சேகர செயலாளர் அவர்கள் பொன்னாடை பொறுத்து ஐயா அவர்களை வரவேற்பார்கள். அம்மா அவர்களை திருமதி கனகா அவர்கள் பொன்னாடை பொறுத்து வரவேற்பார்.
சார், நம்ம ஜெபித்து நிறைவு செய்வோம். நமக்கு அடுத்த கட்டம் ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் கட்டாகிறதுக்கு முன்னால் லைட்டு சத்தம் போட்டுட்டு இருக்குது, இன்வெர்ட்ரு. அதுக்கு முன்னால் நீங்கள் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஜெபம் பண்ணுமா? ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எல்லா மகிமைக்கும், எல்லா துதிக்கும், எல்லா கணத்திற்கும் பாத்திரராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த தேவாலயத்தில் நாங்களுமே தொழுது சேவித்து ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்தி வாழ இதுவரை எங்களை நடத்தின எல்லா தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எம்மாத்திரம் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்புதான் எங்களை நினைத்து பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்களை நினைத்து பார்க்கிறோம். எட்டாத உயரத்தில் எங்களை வைத்திருக்கிறீர். ஆசீர்வாதமான ஸ்தானங்களில் எங்களை கொண்டு நிறுத்தியிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாய் நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவருடைய வசனம் எங்களிலே கிரியை செய்யட்டும். நீர் எங்களிலே மகிமைப்படுவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். அன்போடு ஆண்டவரை ஊழியக்காரன் நாமத்தை உபசரித்த ஆண்டவரை எல்லாம் இந்த அன்பையும் கர்த்தர் அதற்கேற்ற பல மடங்கு திருச்சபைக்கு கர்த்தர் திரும்ப கொடுத்து ஆசீர்வதிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், உலகமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகலமான ஆமென். God bless you. Thank you. ரொம்ப நன்றி. அன்பானவர்களே, அசன விருதுக்காக ஜெனரேட்டர் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சற்று நேரம் நீங்கள் காத்திருந்து பந்தியிலே குடும்பமாக பங்கு பெற உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.